என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் குச்சிக்கிழங்கு வச்சு ஒரு புட்டு தாங்க ரெடி பண்ணலான்னு இருக்கிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குச்சிக்கிழங்குலேயே 2 வகை இருக்குதுங்க. இந்த தோல் இந்த கருப்பாக இருக்குதுங்களே, இந்த தோலை எடுத்தோடனே இதுக்கு அடித்தோல் ரோஸ் கலராக இருக்கும். இது புட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்குங்க. அதே நேரத்தில் இந்த தோல் வெள்ளை கலராகவும் இருக்கும். அது நமக்கு சிப்ஸ் போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரோஸ் கலரில் புட்டு செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை தோல் எடுத்துட்டு நம்ம கேரட் துருவுறோம் இல்லைங்களா, அந்த துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா துருவிக்குங்க. துருவி தட்டில் அப்படியே பரப்பி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வைக்கலாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் ஈரப்பதம் இருக்கும், இதனுடைய பால் அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஒட்டோம்னா அது நல்லா உடந்துக்குங்க. ரொம்ப மாதிரி கேரட் திருவுறதுல சின்ன ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் திருவுங்க. இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்கிறதுல திருவு வேண்டாம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காக நம்ம சீவி முடிச்சுட்டு இந்த மாதிரி நடுவில் அப்படியே இந்த நார் இருக்குங்க, இது சீவ வராது. இது அப்படியே தூக்கி போட்டுருங்க. இப்போ நமக்கு அந்த குச்சிக்கிழங்கு துருவல் இது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் கேப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் மரவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இந்த துருவுனது நல்லா ஓரளவுக்கு உணர்ந்துக்குச்சுங்க. ரொம்ப ட்ரை ஆகலை, ஓரளவுக்கு உணர்ந்துக்குச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுக்கு நம்ம 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க. புட்டு மாவு உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அதையும் எடுத்துக்கோங்க. அல்லது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வர்ற அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே இப்படி போடுறோம். அரிசி மாவுனா நம்ம இதில் இருக்கிற ஈரத்தன்மையை போகிறதுக்காகவும் அரிசி மாவு போடுறோம். அதே நேரத்தில் குச்சிக்கு இந்த கிழங்கோடு சேரும்போது அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்காக கையிலேயே கிளறிக்கலாம். அப்போ தான் நமக்கு எப்படி பதமாக இருக்கா என்னன்னு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நான் இந்த கப்பில் 1 கப் எடுத்தேன், 150 கிராம் இருக்குங்க. இது எல்லாமே போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. இது நமக்கு என்ன அரிசி மாவு எவ்வளோ அளவு அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. இந்த கப்பில் திருவனது எனக்கு இந்த கப்பில் 2 கப்பு வந்துச்சு. நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நம்ம பிசைஞ்சு பார்த்தோம்னாவே, கிளறி விட்டு பார்த்தோம்னா அது எப்படி ஈரத்தை இழுத்துருக்குது அப்படிங்கிற அளவு போட்டால் போதுங்க. இது நல்லா நான் உதிர்த்து விட்டுட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இதில் அந்த அரிசி மாவு போட்டோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம புட்டுக்குழாயிலையும் போடலாங்க. கிண்ணத்துலையோ இல்லை டம்ளர்லையோ வச்சுக்கலாம். என்கிட்ட நான் புட்டுக்குழாய் இல்லை, அதனால் நான் டம்ளரில் தாங்க போடலான்னு இருக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி டம்ளர் எடுத்துருக்குறேங்க, ஒரு பெரிய டம்ளராகவே எடுத்துருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. நான் தேங்காய் உடச்சி நம்ம துருவலாக எடுத்துருக்குறோம். இல்லை உங்ககிட்ட நீங்கள் வாங்கி டெசிக்னேட்டட் கோகனட் வாங்குவீங்க அப்படின்னா அதை கூட போட்டுக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் போடலாங்க. அப்புறம் இந்த கிழங்கு துருவல் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அழுத்திடாதீங்க. கிழங்கு துருவல் நல்லா போட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் 2 ஸ்பூன். இப்போ எனக்கு இந்த மாதிரி டம்ளரில் 2 இது மாதிரி டம்ளரில் 3 டம்ளர் வந்துருக்குதுங்க. ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ண வேண்டாம், அப்படியே பூ மாதிரி போட்டு அப்படி லேசாக அப்படி லெவல் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், அழுத்தாமல் அப்படி லேசாக பண்ணிவிட்டு இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாங்க. நான் டம்ளருக்கெல்லாம் தட்டு வச்சு மூடிட்டுங்க, ஆவி உள்ளே படும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது ஒரு 10 to 12 நிமிஷம் வேகட்டுங்க. இட்லி எப்படி நம்ம வேக வச்சு எடுப்போமோ அதே போல் தான். ஒரு 10 to 12 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நான் ஒரு 12 நிமிஷம் விட்டுட்டேங்க. இப்போ எடுத்து பார்க்கலாங்களா?
பார்த்தீங்களா, நம்ம தட்டு வைக்கலாம், ஆவி தண்ணியெல்லாம் இதுக்குள்ளே தான் ஒழுகும். இருந்தால் வைங்க, அப்படி இல்லை இலையை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்குது, ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நான் ஒரு டம்ளர் அப்படியே எடுத்து கொட்டிட்டேன். இப்போ நீ அடுத்த டம்ளர் எடுத்து கொட்டிக்கலாங்க. சுடுது. டீ கொஞ்சம் சூடாக எடுத்து கொட்டினா தாங்க அது வருது கரெக்டாக. மரவள்ளி கிழங்கு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராக வரும். ஏன்னா நம்ம மரவள்ளி கிழங்குன்னு சொல்லலாம், குச்சி கிழங்குன்னு சொல்லலாம். நாங்களாம் குச்சி கிழங்குன்னு சொல்லுவோங்க எங்கள் ஊர் சைடெல்லாம். வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கும் ரொம்ப இது விருப்பமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸி, செய்கிறதும் ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இது வந்து நாட்டு சர்க்கரையிலேயே சாப்பிட்டுக்குவாங்க, அல்லது தேங்காய் பால் வைப்பேன். அன்றைக்கி நான் தேங்காய் பால் கூட வைக்கல, நாட்டு சர்க்கரையிலே ஒரு டம்ளர் இது புட்டு அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சுங்க. இப்போ இது ரெண்டு டம்ளர் புட்டு தான் இருக்குது. இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் அடிக்கடி செய்வேன், அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் போட்டிருக்கிறேங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.